வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்த பெஞ்சல் புயல் தற்போது மேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாகவும் இதனால் சென்னைக்கு தெற்கில் உள்ள மாவட்டங்களில் தான் அதிக மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் கூறியிருக்கிறார். இந்த புயல் காலையில வடமேற்கு திசையில் நகர்ந்தது. இப்போ மேற்கு கிட்டத்தட்ட மேற்காகவே நகர்ந்துட்டு இருக்கு. அதனால பெரும்பாலும் மழையின் தாக்கம் சென்னைக்கு தெற்கு புறத்துல இருக்கும். அதாவது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, கடலூர் போன்ற பகுதிகளில், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் அதிகமா இருக்கும். சென்னைக்கு கண்டிப்பா மழை இருக்கும். பட் ஆனா ஹெவியஸ்ட் ரெயின்ஸ் நம்ம சொல்றது சென்னைக்கு தெற்கு பகுதியில். இந்த ஒரு புயல் கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு 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 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு புயல் நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா வானிலை இதுல பார்த்துட்டு இருக்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு புயலை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப என்ன சொல்றது, நம்ம சென்னை ஆட்டோ சொல்றாங்க பாத்தீங்களா, லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்ப கையை காட்டிட்டு நேரா போறப்ப அந்த மாதிரி தான் இந்த புயல் பிஹேவ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஒரு 6 மணி நேரம் நம்ம தொடர்ந்து நிகழ்கால அடிப்படையில் கவனிச்சுட்டே இருந்தாதான் நமக்கு ஓரளவுக்கு இந்த கரை கடக்கும் நிகழ்வு இன்று இரவுக்குள்ள முடியுமா இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுமான்றது நமக்கு தெரியும். பட் மிகவும் மெதுவாக நகர்ந்துட்டு இருக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. சென்னையில் வால்டாக் சாலை, கல்யாணபுரம், பக்கிங்ஹாம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தூர்வாரும் பணிகளால் தண்ணீர் வெளியேறுவதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். முன்னதாக பேசின் பாலம் அருகே ஓட்டேரி நல்லா கால்வாய், காந்தி கால்வாய், ரயில்வே கிராஸ் ஓவர் கால்வாய் ஆகியவற்றின் வழியாக மழைநீர் வெளியேறும் இடத்தை பார்வையிட்டார். மேலும் சென்னை எம்எல்எஸ் சாலை, டம்பிங் ஸ்டேஷன் தெரு பகுதியில் மழைநீர் வடிவதற்காக எடுக்கப்பட்டுள்ள பணிகளையும் நேரில் ஆய்வு செய்தார். பெஞ்சல் புயலின் எதிரொலி காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. பழுப்பு நிறத்தில் சுமார் 10 அடி உயரத்திற்கு அலைகள் சீறி எழும் காட்சி காண்போருக்கு அச்சமூட்டுகிறது. சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலை அருகே கடல் கொந்தளிப்புடன் உள்ள நிலையில் சூறைக்காற்று வீசி வருகிறது. ஆனால் அதன் ஆபத்தை உணராமல் குழந்தைகளுடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்தனர் மக்கள். புயலின் தீவிரத்தன்மையை அறியாமல் பலரும் கடற்கரையில் விளையாடினர். கனமழை காரணமாக சென்னை பள்ளிக்கரணை மேம்பாலத்தில் நூற்றுக்கணக்கான கார்கள் வரிசை கட்டி நிறுத்த வைக்கப்பட்டுள்ளன. வேளச்சேரி, பள்ளிக்கரணை மற்றும் சுற்று வட்டாரங்களில் பல அடி உயரத்திற்கு தேங்கி நிற்கும் மழை நீரில் வாகனங்கள் சேதமடைவது தொடர்கதையாகி வருகின்றது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாகனங்கள் பாலத்தின் மீது நிறுத்த வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை பிராட்வே அருகே உள்ள முத்தியால்பேட்டையில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கொளத்தூர் ஜமுலிங்கம் சாலையில் மழையால் மரங்கள் சாய்ந்த நிலையில் அவற்றை நவீன கருவிகள் மூலம் மாநகராட்சி பணியாளர்கள் அகற்றினர். சாய்நகர் குறுக்கு தெருவில் மின்சார டிரான்ஸ்பார்மருக்கு அருகே மரங்கள் சாய்ந்து விழுந்தன. மின்சார விபத்து ஏற்படாத வகையில் ட்ரக் மவுண்டட் கிரேன் எனப்படும் எந்திரங்கள் மூலம் அவை அகற்றப்பட்டன. இதேபோன்று கொளத்தூரில் உள்ள ஜம்புலிங்கம் பிரதான சாலையில் விழுந்த மரங்கள் அகற்றப்பட்டன. குறிப்பாக சாய்நகர் குறுக்கு தெருவில் விழுந்த மரங்களை ராட்சத எந்திரங்கள் மூலம் மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் சென்னை கே நகர் பாரதிதாசன் காலனியில் கனமழையால் சாலையில் மழைநீர் தேங்கியது. இதனையடுத்து மோட்டார் பம்பு செட் மூலம் மழைநீரை மாநகராட்சி பணியாளர்கள் வெளியேற்றினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டத்திற்குட்பட்ட நெம்மேலி, ஆசிரியர் நகர், சாய்லட்சுமி நகர் பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்தனர்.
தெருக்களை மழைநீர் சூழ்ந்ததால் அத்தியாவசிய பொருட்களை வாங்க செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கினர். தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் குரோம்பேட்டை, அஸ்தினாபுரம், திருமலை நகரில் சுமார் 50 வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெஞ்சல் புயல் பாதிப்பால் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் ரயில் சேவை பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை செல்லும் ரயில்கள் பல்லாவரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று செங்கல்பட்டிலிருந்து வண்டலூர் வரை மட்டுமே மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தாம்பரத்திற்கு மின்சார ரயில்கள் இயக்கப்படாது என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் காற்று வேகமாக வீசி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ். பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதி என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு? மாலை நேரம் காற்று அதிகரிச்சிருக்கிறதா, மழை பொழிகிறதா, என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு? ஸ்ரீராம், நேரம் செல்ல செல்ல காற்றின் வேகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. காற்று மணிக்கு 80 கிலோமீட்டர்லேருந்து 90 கிலோமீட்டருக்கு மேல் வீசக்கூடும் என்று சொல்லப்பட்ட நிலையில் பட்டினப்பாக்கம் அந்த கடற்கரை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே முன்பு மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் கொஞ்சம் நேரம் திணறினாங்க. ஆனால் அதன் பின்னராக தற்போது மக்களை முழுவதுமாக வெளியேற்றிட்டாங்க. கடல் அலையின் சீற்றம் ஒரு பக்கம் மிக மோசமாக இருக்கு. அந்த அலையோட சீற்றத்தை ஒளிப்பதிவாளர் அம்ஜித் காட்டிட்டு வர்றாரு. இரவு நேரம் என்றாலும் கூட அந்த காற்றின் வேகம் மிக அதிகமாக மோசமாக இருக்கு. மீனவர்கள் அவர்களுக்கான வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல முழுவதுமாக சூறைக்காற்றுல சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காற்று அந்த அளவுக்கு பலமாக வீசுகிறது. காவல்துறையினர் யாரேனும் கடற்பகுதிக்குள் இருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காக அவர்களும் ரோந்து பணியில இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டத்தையும் புரிஞ்சிட்டு பொதுமக்கள் யாரும் கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம் என்று மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம். மிகவும் மோசமான ஒரு பருவ சூழல் நம்ம இப்ப எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. இன்றும் நாளையும் அது கரையை முழுவதுமாக கடந்த பிறகும் மழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதோடைய புயலினுடைய நீட்சியினுடைய மேகங்கள் மழை வரக்கூடும் என்பதால் ஆகையால் அதை சரி செய்ய வேண்டும். அது சரியாகி நகர்ந்து செல்லும் வரை தேவையில்லாமல் இந்த கடற்பகுதிக்கு வர வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். மீனவர்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நல கூடங்களில் பத்திரமாக இருக்கிறார்கள். ஒரு சில பேர் இன்னும் அவர்கள் வீட்டிலே இருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் புயல் கரையை கடக்க ஆரம்பிக்கும் பொழுது மிக வேகமாக காற்றின் வேகம் இன்னும் அதிகரிக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. தற்போது பட்டினப்பாக்கம் சர்வீஸ் ஆலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூடி இருந்தது. ஆனா தற்போது மீண்டும் அது திறந்திருக்கு. ஏன்னா அங்க சாந்தமாய் ரோட்ல ரொம்ப ஜாஸ்தியா கூட்ட நெரிசல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தற்காலிகமாக திறந்து விட்டுருக்காங்க. அதே நேரத்தில் கடல் மணல் வேகமாக அடித்து சாலையில் இந்த சர்வீஸ் சாலை லூப் சாலையில் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது இன்னொரு பார்க்க முடியும். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் காற்று அதிகமாக வீசக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். செய்தியாளர் சுபாஷ் அது தொடர்பான விவரங்களை நம்மோடு வழங்கினார். சுபாஷ், இப்போ அங்க மீனவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்களா? அவங்களுக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது போதுமான அளவில் இருக்கா? அதான் நான் முன்பே சொன்னது போல மீனவர்களை ஒரு குறிப்பிட்ட பேர் அவங்களோட இருக்கக்கூடிய இடங்களே பத்திரமாக இருந்து வர்றாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே வியாபாரம் செய்யக்கூடியதாக இருந்தது. ஒரு சிலர் வியாபாரத்தை விட்டு தற்போது எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டு விட்டது. இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில் பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தி அவங்க அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சில பேர் அங்கே தங்க வைக்கப்படாமல் ஒரு சில பேர் அவங்க சொந்த வீட்லேயும் இருக்காங்க. அது சேதமடைந்திருக்கு. தங்களை அழைக்கவில்லை என்று ஒரு மீனவர்கள் தரப்பும் சொல்லியிருக்காங்க. ஸோ அரசாங்கம் எல்லாரையும் கவனித்து அங்கே இந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரையுமே பத்திரமாக அந்த சமுதாய நலக்கூடங்களோ இல்லை இந்த பாதுகாப்பு மையங்களுக்கு அவங்கள அழைச்சிட்டு செல்லணும். அது அவங்களுடைய கடமை. தொடர்ச்சியாக காவல்துறையினர் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வர வேண்டாம் என்பதை அவங்க தொடர்ச்சியாக சொல்லி வர்றாங்க. இந்த பகுதிக்கு வராதிங்க அப்படின்றத அதையும் காட்சியாக நம்ம பார்க்கலாம். ஸ்ரீராம்.
பட்டினப்பாக்கம் கடற்கரை கடந்த 3-4 நாட்களாக தொடர்ந்து கொந்தளிப்பாக இருக்கிறது. இன்று அந்த கொந்தளிப்பினுடைய தன்மை அசுரத்தனமாக இருக்கிறது என்பதை நம்மளால காட்சிகள் மூலயமாவே இதை புரிஞ்சுக்க முடியுது. சுபாஷ், விவரங்களை கொடுத்தீங்க, நன்றி.